நீங்கள் ஒரு சோடா வாட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் குளிக்கணும்னா ஃபஸ்ட்டு சோடா தான் வரும், நுரை தான் வரும், அதுக்கப்புறம் பச்சை தண்ணி. என்ன இருந்தாலும் கண்டென்ட் தான் இருக்கணும். ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு மாய். தயாரிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் படம் பார்க்குறதில்ல, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸோடு தான் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ பார்க்காத பொருளை வந்து இவங்க வந்து 1000 கோடி எப்படி வசூல் பண்ண முடியும்? கதை ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து என்ன செய்யணும், நீ கதை சொல்லியே இல்லையா, இந்த மாதிரி கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ எடுக்கணும். அப்புறம் படம் எடுத்து முடிச்ச அப்புறம் நீ சொன்ன கதைக்கும் நீ எடுத்த படத்துக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்கணும். படம் ஆரம்பிக்கும் போது நீ வல்லவன் சூரன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் எப்போ திருப்பி அடுத்த கால் ஷீட் கொடுக்கலையோ நீ வேஸ்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதான் மேட்ரு. சரி, இப்போ எல்லா கதாநாயகன் சிஎம் ஆசைப்படுறதுன்னு ஆடுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க இன்னொருத்தர் காசில் வந்து சவாரி பண்ணுறதுக்கு தானே எதிர்பார்க்குறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். முதல் கேள்வி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்கள் திடீர்னு கேப் விடுறாங்க, திடீர்னு பார்த்தா 2 படம் ஒன்றா கொடுக்குறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க கேப்பு கொடுக்கல, அவங்க ஷூட்டிங் தள்ளி வச்சுட்டு ப்ரொடியூசரை வந்து காசு இல்லாத மாதிரி ஆக்கிட்டு, ப்ரொடியூசர் எப்போ காசு தேவை வருதோ கிடைக்குதோ அப்போ தான் வராங்க ஷூட்டிங்குக்கு. ஸோ அதை கேப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த ஸ்டார்டிங் காசு அட்வான்ஸ் வாங்கும்போது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டில் வந்து கரெக்டாக வரதில்லை. ப்ரொடியூசருக்கு வந்து அந்த டேட்னால ரூபா அரேஞ்ச் பண்ண முடியல, அதுக்கு தான் கேப்பாக வருது. சார், ப்ரொமோஷன்ஸ் வச்சு தான் ஒரு படம் வந்து இன்றைக்கி ஓடுன்னு எடுத்துக்க முடியுமா சார்? நீங்கள் ஒரு சோடா வாட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் குளிக்கணும்னா ஃபஸ்ட்டு சோடா தான் வரும், நுரை தான் வரும், அதுக்கப்புறம் பச்சை தண்ணி. என்ன இருந்தாலும் கண்டென்ட் தான் இருக்கணும். ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு மாய். அந்த மாயை நம்பிட்டு மக்கள் உள்ளே போயிட்டு அது சரியாக இல்லைன்னா படம் ஓடாது. இல்லை சார், ப்ரொமோஷன்ஸ்ன்ற பேரில் வந்து படத்தை வந்து நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம் அப்படி எடுத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. படம் வெளியே எடுத்து முன்னாடி நாங்கள் 1000 கோடி வந்து வசூல் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், ஜிஎஸ்டியோட பில்லோடலாம் காட்டுறேன், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முதல் நாளே வந்து போஸ்டரில் இத்தனை கோடி வசூல்னு வருதுன்றாங்க. ஆனால் அந்த தயாரிப்பில் அடுத்து படமே எடுக்க மாட்டேன்றாரு. இல்லை தயாரிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் படம் பார்க்குறதில்ல, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸோடு தான் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ பார்க்காத பொருளை வந்து இவங்க வந்து 1000 கோடி எப்படி வசூல் பண்ண முடியும்? இல்லை சார், அவங்க சொல்கிறாங்களே சார், இது வியாபார யுக்திக்குன்னு எடுத்துக்க முடியுமா, இல்லை அந்த ஹீரோவை திருப்திப்படுத்துக்காக பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? சார், யாரை திருப்தி பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க திருப்தியாக இருக்கணும்ல. படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் அவங்க திருப்தி இல்லைன்னே படம் அடுத்த படம் எடுக்கிறது இல்லை சார். ஒரு பொங்கல் தீபாவளினா குறைஞ்சது 7-8 படங்கள் வெளியாகும். உங்களுக்கு தெரியும், எல்லா முன்னணி நடிகர்களுடைய படங்களும் வெளியாகும். ஆனால் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்தோன்னா ஒரு நடிகர் முன்னணி நடிகர் படம், அடுத்து ஒரு சின்ன படம் வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த முன்னணி நடிகர் படமும் பெருசாக பண்ணுறதும் கிடையாது. இந்த கலாச்சாரம் வந்து மாறி போயிடுச்சு இப்போ டோட்டலாக. ஆமாம், ஒரு 2-3 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்ன படம் ஆனாலும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம வரலாம், அந்த லீவ் வருது, நாங்கள் வந்து வெளியூருக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானலுக்கு போகலாம், மலேசியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் அவங்க போயிடுறாங்க. ஸோ அதனால தான் அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து சினிமா தியேட்டருக்கு வருது கம்மியாயிடுச்சு. இப்போது காணும் பொங்கல் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த படம் போட்டாலும் ஃபுல்லாகும். இப்போ 3 வருஷமாக எந்த படமும் ஃபுல்லாக ஆகிறது இல்லையே, மக்கள் வருது இல்லை. ஓடிடியில் எப்போ வேணாலும் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் ஓடிடியில் வந்து பெரிய கம்பெனி வந்து 34 படம் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் மக்களோட மனநிலை வந்து என்ன ஆகிடுச்சு, ஓடிடியில் படம் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இந்த வருஷம் அந்த மாயை வந்து ஒடிஞ்சிடும், திருப்பி சினிமா தியேட்டருக்கு கூட்டம் வர ஆரம்பிக்கும். இல்லை சார், நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க கரெக்டு, நம்ம சொல்கிறதெல்லாம் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே படங்களும் ஓடுறதில்ல, பெருசாக திரையரங்கில் லாபமும் இல்லைன்றாங்க. நானும் பல திரையரங்கு உரிமையாளர்களே பேட்டி எடுத்துட்டேன் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு பெருமைக்கு நடத்திட்டு இருக்கேன் சார்லாம் சொல்கிறாங்க நிறைய திரையரங்கு உரிமையாளர்கள். இப்படி இருக்கும்போது ஆனால் நடிகர்களுடைய சம்பளம் மட்டும் வந்து ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி வாங்குறாரு. சவுத் இந்தியாவிலே இவர் தான் அதிக வசூல் எடுக்கிறாரு, இவர் தான் வந்து அதிகமான சம்பளம் வாங்குறாருன்ற மாதிரி சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க. பொதுவாகவே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்களே, தேட்டரே எங்கள் காற்று வாங்குதுன்ற நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நடிகரோட சம்பளம் மட்டும் எப்படி சார் ஏறுது? சார், இப்போது நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் இன்கம் டேக்ஸ் அதிகமான கட்டின ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இந்த 100 கோடி கட்டினாங்க, 25 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஈவன் சுப்ரீம் கோர்ட் வக்கீலுங்களுக்கு கூட அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டில் வந்து இப்போ சொல்லப்பட்ட நடிகர்களுக்கே அவார்டு வாங்க மாட்டேன்றாங்க. அப்போ வாங்கலேன்னு தானே அர்த்தம். ரைட் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ எனக்கும் தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்து விளம்பரப்படுத்துறதுல என்ன நோக்கம், என்ன லாபம்னு கேட்குறேன். இது சும்மா ஏதோ பார்த்து படிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கன்றதுக்காக பேசுகிறாங்களா இந்த மாதிரி? ஆமாம், அவங்கள வந்து நான் பெரிய ஆள்,
சொல்லிட்டு அவங்கள திருப்தி பண்ணுறதுக்கு தான் அவங்க பேசுறது. சரி, கூட இருந்துட்டு போட்டோம் சார். நல்ல படங்கள் கொடுக்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்ல. ஏன் வந்து ஒரு சார் இப்போ இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர் அனைவருமே நல்ல தரமான சூப்பரான அனைத்து மக்களும் ரசிக்கக்கூடிய படங்கள் கொடுத்தவங்க தான். யாருமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன் இன்றைக்கி யாராலையுமே கொடுக்க முடியல? அப்போ எல்லாம் ப்ரொடியூசருங்க வந்து அவங்க விருப்பப்பட்ட படங்க தான் எடுத்தாங்க. இப்போ ப்ரொடியூசருங்கெல்லாம் ஹீரோ விருப்பப்பட்ட படம் தான் எடுக்கிறாங்க. அதனால தான் படம் ஓடுறதில்லை. சார், இப்போ வந்த படங்கள் எல்லாமே ஹீரோ விருப்பப்பட்ட கதையா சார்? அதெல்லாம் ஆமாம். ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசர் வந்து ஹீரோ வணக்கம் போடுறாரு. படம் ஆரம்பித்த அப்புறம் ப்ரொடியூசர் உள்ளே செட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு இயக்குனரை வந்து நீங்கள் பாராட்ட முடியும்? கதை ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து என்ன செய்யணும், நீ கதை சொல்லியே இல்லையா, இந்த மாதிரி கதை சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ எடுக்கணும். அவரை படம் எடுத்து முடித்த அப்புறம் நீ சொன்ன கதைக்கும் நீ எடுத்த படத்துக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்கணும். அப்போ தான் அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் முதலீடு போட்டானா இல்லையான்னு அவனுக்கு தெரியும். தயாரிப்பாளருக்கு வந்து நடிகரோட கால்ஷீட் கிடைச்சா போதும், படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ தயாரிப்பாளர் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க நீங்கள்? சொல்ல வரல, ஏமாத்த படங்கள். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு வந்து நாங்கள் வந்து குரோப்ரேஷன் பண்ணுறோம். அங்கே வந்து கண்ட்ராக்டருக்கு ரூபா கொடுக்குறோம். ரூபா கொடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த டைல்ஸ் ஓட்டுறதுக்கும் நாங்கள் போகிறதில்ல, அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் நாங்கள் போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட டேட்டில் அவர் சொல்லுவார் கண்ட்ராக்டரு வீட்டு ஓனருக்கு, நீங்கள் மாடு எடுத்துகிட்டு வாங்க, நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த வீடு எப்படி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அந்த ஓனருக்கு தான் தெரியும். அதே நிலைமை ப்ரொடியூசருக்கு தான். ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போடுறாங்க பாருங்கள், அதுலேயும் அவனும் டிக்கெட் வாங்கி அப்போ அவன் என்ன எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. இல்லை சார், வசூல் நிலவரம் ஒரு பக்கம் நடிகரோட சம்பளம் ஒரு பக்கம். ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்களே முன் வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து இத்தனை கோடியில் எடுத்துருக்கோம், இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மார்ச் மாதம் ஐடி ஃபைல் பண்ணும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் வரல. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தயாரிப்பாளர் தில்ராஜ் அவர்கள் கூட வந்து ஒரிஜினலாக ஒரு கலெக்ஷன் தூக்கி காட்டுறாரு. இந்த படம் இவ்வளோ தான் ரிலீஸ், இவ்வளோ தான் வசூல் வந்துச்சு, நான் ஹீரோக்கு இவ்வளோ தான் சம்பளம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி 330 கோடி வசூல் போஸ்ட் வச்சு வெளியிட்டாங்க. சரி, இப்போ ஒரு போஸ்ட் வச்சாதான் அந்த ஆர்டிஸ்ட் வந்து அடுத்தது கால் ஷீட் வாங்கலான்னு ஒரு சின்ன ஆசையில் தான் அந்த ப்ரொடியூசர் போய் சொல்கிறான். எப்போ வந்து அந்த கால் ஷீட் கொடுக்குறதுலையோ உண்மையான சுயரூபம் காமிக்கிறான். இதுதான் தில்ராஜ் சொல்லியிருக்காரு. அதே தான் சார் நானும் கேட்க வரேன். அப்போ அந்த நடிகரை தான் தோல்வின்னு தெரிஞ்சு போயிடுச்சு, லாஸ் இருந்துச்சு, திரும்ப எதுக்கு அந்த நடிகரை பிடிச்சி தொங்கணும்னு கேட்குறேன். தொங்கணும் இல்லை, படம் ஆரம்பிக்கும் போது நீ வல்லவன் சூரன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் எப்போ திருப்பி அடுத்த கால் ஷீட் கொடுக்கலையோ நீ வேஸ்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதான் மேட்ரு. இல்லை சார், முன்னணி நடிகர்களுடைய படங்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நடிகருடைய ஒரு படம் சூப்பர் படம்னு சொல்கிற அளவுக்கு நமக்கே மனசு இல்லை எந்த நடிகருக்குமே. கடைசியாக சொல்லப்போனால் சார் இந்த மாதிரி படமே வந்தில்ல அந்த நடிகருக்குன்னு. ஏன்னா இவங்களாம் 50 படம் 100 படங்களாம் முன்னணி நடிகர்கள்லாம் இங்கே இருக்காங்க தமிழ் சினிமாவில். ஏன் இந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க? என்ன காரணம்? வசூல் ரீதியாகவும் பிஸ்னஸ் பெருசானதுனால ஆனால் எப்படின்னா போயிட்டு போட்டுமா, எனக்கு காசு பார்த்துட்டுனா நான் போயிட்டு என் வேலையை பார்க்க போகிறேன்னு இருக்காங்களா? சார், இப்போ வந்து சிவாஜி கணேசன் சார் படம் நடித்தார், 200 படம் நடித்தார். எங்கேயாவது அவர் வந்து கதையில் தலையிட்டு டைரக்டர் வந்து நீ இப்படி தான் படம் எடுக்கணும், அப்போ தான் என் ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வந்து ஒரு கலை. ஒரு ரெட் பெயிண்ட் அடிக்கிற இடத்துல நீங்கள் பிளாக் பெயிண்ட் அடித்தானா என்ன ஆகும்? உங்கள் மைண்டு மாறிடும். அந்த எந்த பெயிண்ட்டு எப்படி பண்ணணுமோ அது அந்த டைரக்டருக்கு தான் தெரியும். இவங்க பாதி டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு 3/4 படம் வரும்போது கதை மாற்றிடுறாங்க. இவஸ்க்கு கேமரா முன்னாடி நிற்கிறவன் கேமரா பின்னாடி நின்றுட்டு சொல்லி நிற்பான். இதுதான் பிரச்சனை. எப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு படம் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டிலேட் படம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் நல்லா எடுத்திருப்பான். இன்டர்வலுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுலேருந்து க்ளீனாக தெரியுது இது வந்து டைரக்டரோட ரோல் கிடையாது, இது வந்து ஆர்டிஸ்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிட்ட படத்தைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வெற்றிக்கு இது. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கதாநாயகர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா எல்லா படங்களிலும்? சார், இப்போ எல்லா கதாநாயகன் சிஎம் ஆசைப்படுறதுன்னு ஆகுறாங்க. ஸோ அவங்க இன்னொருத்தர் காசில் வந்து சவாரி பண்ணுறதுக்கு தானே எதிர்பார்க்குறாங்க. சார், கோடியாக சம்பாரித்து சம்பளம் வாங்கியிருக்காங்க, சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. இதுமேல்ட்டும் வந்து அடுத்தவங்க காசில் தான் நீங்கள் சொல்கிறது எப்படி சார் நம்ம எடுத்துக்க முடியும்? அடுத்த தயாரிப்பு நிறுவனத்தை தான் வந்து அடுத்தவங்க காசில் வாழ்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? சரி, நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் படம் எடுத்து பாருங்க. கவுண்டமணி அவர் சொல்லுவார்,
சும்மா வந்து எவனோ ஒருத்தன் வந்து உன்னை சிஎம் வாழகான்னு சொல்லிடுவான். அவன் நைட்லாம் தூங்கவே மாட்டான். தாயின் மணிக்கொடி அதே அப்போ வந்து கொடி காமிச்சது, இப்போ உண்மையிலே கொடி போட்டு காமிச்சுன்னு இருக்கிறாங்க மக்களுக்கு. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ நடிகர் விஜய் அவர்களை சொல்கிறீங்க. நான் விஜய் பற்றி சொல்ல வரல, விஜய் பற்றி சொல்ல வரல. விஜய் வந்து ஒரு உயிரத்துக்கு வந்து தூக்கி போட்டு இப்போ மக்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். ஸோ அவரை பற்றி சொல்ல வரல. உங்கள் மனநிலை என்ன இருக்குது? இங்கே மட்டும் இல்லை, கர்நாடகாலையும் அப்படி தான் இருக்குது. கர்நாடகாலையும் அப்படி தான் இருக்குது. கேரளாவில் வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ ஆந்திராலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடை பற்றி நான் இப்போ சொல்ல வரல, என்டையர் ரீஜன் அப்படி தான் இருக்குது. இல்லை சார், அப்போ வந்து நடிகர் வந்து சார் நடிகர் வந்து நடிச்சிட்டு படம் போடணும். ப்ரொடியூசர் வந்து என்ன மனநிலையில் அவருக்கு டைரக்டர் கதை சொல்கிறாங்களோ அந்த கதையில் படம் எடுத்தால் படம் ஓடும். இது ஒரு கற்பனை காலம். அந்த கற்பனையை தான் நாங்கள் உருவாக்குறோம். அந்த கற்பனையை உருவாக்குறதுக்கு அவர் வந்து மைண்ட் செட்டில் வராரு. அந்த மைண்ட் செட் வந்து நடுவில் மாற்றிடுச்சேன்னா என்ன ஆகும்? சரி சார், நடிகர்கள் வந்து சரி சம்பளம் இவ்வளோ வாங்குகிறோம், இவ்வளோ இது பண்ணுறோம், ஸோ ஒரு நல்ல படத்தை கொடுப்போம். ஏன் சார் ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியுற அந்த பல்ஸு ஒரு படத்துடைய கதாநாயகனுக்கு தெரியாது. அந்த படத்தை எப்படி ஏற்றுப்பாங்க, இந்த படத்தில் எப்படி உட்காந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு யோசிக்க தெரியாதா? நீங்கள் சொல்லுங்கள் சார். அவங்க நடித்த படம் வந்து அவங்களே ஃபஸ்ட் ஷோ பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன சமையல் செஞ்சுருக்கீங்களோ நீங்கள் சாப்பிட்டா தான் அது அருமை தெரியும். இன்னொருத்தனை சாப்பிட்டு வச்சு அவன் கண்ணில் தண்ணி வந்தால் கூட பரவாயில்லடா ஆனந்த கண்ணீர்னு சொல்லிவிட்டு அவன் சோக கண்ணீர் விட்டுன்னு இருப்பான். அது எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கும்? இல்லை சார், சமீபத்தில் பல திரைப்படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் சார். இப்போ கங்குவா திரைப்படங்கள், அப்புறம் தங்கலான், வேட்டையன் கூட சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. சமீபத்தில் விடாமுயற்சி திரைப்படம், இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாமே பெரும்பாலும் முன்னணி நடிகர்களுடைய படங்கள் தான். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு பெரிய அனைத்து திரையரங்க உரிமையாளர்களும் பெரிதளவில் லாபம் அடையக்கூடியவர்கள் முன்னணி நடிகர்களுடைய படங்கள் தான். ஒரு வாரம் ஒன்றா கூட நமக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிற பட நடிகர்கள் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க மாட்டேன்றாங்க? சார் நீங்கள் வந்து இந்த படங்கள் சொன்னீங்களே இப்போது, அந்த வந்து 90 நாளில் எடுக்க வேண்டிய படம் எவ்வளோ நாளில் எடுத்தாங்க? வருஷக்கணக்கு கூட போய் வருஷக்கணக்கில் இருக்குது. இப்போ நீங்களே வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, உங்கள் வீடை விட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வருவீங்க, வீடு புதுசாக தெரியும். இப்போ படம் எடுத்தவன் ஸ்கிரிப்ட் எழுதுறவன் ஒரு 6 மாதம் ஆகிட்ட அப்புறம் திருப்பி அந்த ஸ்கிரிப்ட் படித்தா அவன் திருத்திட்டே இருப்பான். அவனுக்கு புரியாது, அவனுக்கும் புரியாது. படம் எடுத்தான்னா படம் ஃபைனான்ஸ் பண்ணவனுக்கும் புரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது இந்த படம் எடுத்தேன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் புரியுது. இதுதான் சார் நானும் கேட்குறேன், எடுக்கும்போது தெரியாதான் கேட்குறேன் அந்த விஷயம். எல்லாமே நீ டெக்னாலஜி வந்து சார் முன்னாடி ரீல் போட்டு சுற்றி வந்தாங்க. இல்லை இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் சரியில்லை, ஒரு கார் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஷோரூமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஒரு ஹோட்டலில் வந்து ஏதோ அந்த சாம்பாரோ ஏதோ சரியில்லைன்னு நீங்கள் ஹோட்டலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மட்டமான படங்களை எடுத்து நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க? நாம் கம்ப்ளைண்ட் பண்ணல சார். இல்லை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து எனக்கு சொன்னது கதை இது, ஆனால் எடுத்திருக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அதுதான் கேட்குறேன், ஏன் வெளியே வந்து பேச மாட்டாங்க? செலவு பண்ணுறவங்க ஏன் பேச மாட்டாங்கன்னு சொன்னால் அவன் நம்பி நிறைய பேர் ரூபா கொடுத்துருப்பாங்க. என்னை ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பேசுகிறியான்னு சொல்லிட்டு அவனை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவன் பேசுறது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தரமான நேர்மையான தயாரிப்பாளர்கள் இப்போ இல்லைன்னு சொல்ல வரீங்களா? யாரும் இல்லையே. யார் இருக்காங்க? அவங்க இருந்தால் கூட அவனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் வந்துடுவான். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.